இப்போ நீங்கள் உலகத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு அபூர்வமான விஷயத்தை. 12x12 12x12 144 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மகா கும்பாபிஷேகம் இதில் வந்திருக்குது. இந்த கும்பாபிஷேகம் 144 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்திருக்குது. அதுக்கு முன்னே 144 வருஷத்துக்கு முன்னே வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சனி பயிற்சி வருதுன்னா அந்த சனி பயிற்சியினுடைய இதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னு பயந்துக்குவாங்க, விசாரிக்க கூப்பிட்டாலே பயந்துக்கணுமா, கோர்ட்டுன்னு பயந்துக்குவாங்க, நீதிபதியை பார்த்தோன்னே தடிச்சிருவாரா, எல்லாம் விசாரித்து பார்த்து எது உண்மை எது போயிட்டு பார்த்தாரு செய்வார். அந்த மாதிரி சனி பகவான் நீதிக்கு அரசன், அதாவது காலத்தின் அரசன் சனி பகவான், அரசனுக்கு அரசன் சூரியன், அரசனுக்கு அரசன் சூரியன், தட் இஸ் மினிஸ்ட்ரி. ஆனால் காலத்தின் அரசன்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சனி பகவான் தான். அவர் யாருக்கும் கெடுதல் செய்யறதுக்காக அவர் வரல. அப்படி கெடுதல் செய்யறதுக்காக வந்திருந்தா அவருக்கு மட்டும் எப்படி 2.5 வருஷம் கொடுப்பாங்க ஒரு வீட்டில்? குருவுக்கே 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, ராகுக்கு எதுக்கு 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க? தனி சாயா நிழல் கிரகம். அது கிரக வரிசையில் 7 பேர், இவங்க 2 பேர் சாயா நிழல் கரும்புள்ளி தான். அப்போ மற்ற எந்த கிரகத்துக்கு கொடுக்காத ஒரு அதிகபட்ச பலனை சனி பகவானுக்கு கொடுத்து, அட்ஜைனிங் வீடு மகர கும்பம் 2ம் சனிக்கு சொந்த வீடு.